பெரும் பணக்காரர்களின் லட்சம் கோடி ரூபாய் கடனை எளிதாக தள்ளுபடி செய்யும் அரசு விவசாயிகளை புறக்கணிப்பதாக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தமிழக விவசாயிகளை அவர் இன்று நேரில் சந்தித்தார். ஜந்தர் மந்தரை களமாக கொண்டு டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் தமிழக விவசாயிகளை அரசியல் கட்சியினர் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். திமுக எம்பி கனிமொழி விவசாயிகளை சந்தித்து ஆதரவு தெரிவித்த நிலையில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், மணிசங்கர் ஐயர் உள்ளிட்டோர் தமிழக விவசாயிகளை சந்தித்தனர். அப்போது மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யாதது ஏன் என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினார். Over the last 3 years, the government of India has given debt relief of 1,40,000 crores to the richest people in this country. I don't understand why this discrimination is taking place. If you are going to do debt relief for the richest people in this country, பல பிரச்சனைகளை விவசாயிகள் இன்னைக்கு எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. இதற்கெல்லாம் மத்திய அரசாங்கம் ஒரு சரியான பதிலை சொல்ல வேண்டும். விவசாயத்தின் எதிர்காலம் என்ன, தமிழ்நாட்டிலே விவசாயிகளின் எதிர்காலம் என்ன என்பதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். தமிழக விவசாயிகளை புறக்கணித்து அவர்களை மத்திய அரசு அவமரியாதை செய்வதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். the fact that the Prime Minister is disrespecting the people of Tamil Nadu, is disrespecting the farmers of Tamil Nadu, is not acceptable to the people of Tamil Nadu, and it is not acceptable to the people of India. நாடாளுமன்றத்தில் தமிழக விவசாயிகளின் கோரிக்கைகளை எழுப்பப் போவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஹனிகுமார்.